ஹலோ காய்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மைண்ட் கிராஃப்டோட காப்பியான ரியல் கிராஃப்ட் அப்படிங்கிற ஒரு கேம் தான் விளையாடிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மைண்ட் கிராஃப்ட் வந்து கிடைக்கல எனக்கு. அதனால தான் நான் பார்த்தீங்கன்னா இந்த ரியல் கிராஃப்ட்டுங்கிற ஒரு மைண்ட் கிராஃப்ட் மாதிரியான ஒரு கேம் ஏற்றிருக்கேன். மைண்ட் கிராஃப்டில் இருக்கிற எல்லாமே இருக்கும், நான் அதே மாதிரி ஃபியூச்சர்ஸ் இருக்காது. இது பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு ஆஃப்லைன் கேம் தான், நீங்களும் ஏற்றி விளாட்லாம். ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். லெட்ஸ் கெட் இன்டு த கேம் ப்ளே வீடியோ. ஓகே, பார்த்தீங்கன்னா இந்த மேப்பை வந்து நம்ம ஏற்கனவே விளாட்லங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புது மேப்பு அதானே, இருங்க செக் பண்ணிப்போம். ஆமாங்க, புது மேப்பு தான். ஓகே, நம்மளுக்கு பழக்கப்பட்ட ஒரு மேப் எடுத்துப்போம். ஏன்னா அதில் தான் நான் வந்து நிறைய வேலை பண்ணி கஷ்டப்பட்டு இது பண்ணேன். நம்ம புது மேப் எடுத்தோன்னா இதுக்கு ரொம்ப டைம் ஆகும். நான் புது மேப்பை வச்சு தனியாக ப்ளேலிஸ்ட்லாம் வச்சு ஒரு வீடியோவே போடுறேன், சாப்டர் 1 சாப்டர் 2ன்னு. ஓகே, நம்ம வேறு மேப்பு மாறிடலாம். மெயின் மெனு கொடுத்துட்டோன்னா சேவிங் வேல்டுன்னு காட்டி நிறையா மேப் இருக்கா. இதில் வந்து நான் நிறையா மேப்பில் வந்து பாதி மேப்பில் வந்து வீடு அது இதுன்ற பாருங்க. இதெல்லாம் க்ரியேட்டிவ்லாம் ஸ்ட்ராங் ஹோல்டே முடிச்சிருக்கேன். ஆனால் அது க்ரியேட்டிவ் சர்வேவரில் கஷ்டங்க ரொம்ப. அதனால் சர்வேவரில் ஏதாச்சும் எங்கே எனக்கு பழக்கப்பட்ட ஒரு மேப்பு ஏதாச்சும். ஆஹா, என்ன எனக்கு பழக்கப்பட்ட மேப்பு ஒன்றுமே இல்லையா? நிறையா இருக்குமே. இருங்க, நான் ஏதாச்சும் ஒரு மேப் வச்சுட்டே கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்க, ஒரு வழியாக ஒரு மேப்புக்குள்ளே வந்துட்டேன். ஹே, இந்த மேப்பில் லாஸ்ட்டாக எந்த இடத்துல இருந்தேன்னு தெரிலையே. ஐயையோ, சரி கீழே இறங்குவோம். ஓ, இந்த மேப்பா? ஆமாங்க, இந்த பாருங்க, நான் தான் எல்லா வேலையும் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கோல்டு இருக்குது, சொல்ல மறந்துட்டேன். பிக்கேக்ஸ் இருக்கா? டைமண்ட் பிக்கேக்ஸ் இருக்குது. சொன்னேன்னா இந்த கேம் ஆல்ரெடி விளாண்டுருக்கேன், ரொம்ப விளாடுவேங்க முன்னாடி. இப்போ விளாட்றதில்ல. அதனால் சரி விளாண்டு சும்மா வீடியோவாக போடுவோமே அப்படின்னு சொல்லி. அப்புறம் மறக்காமல் லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி விடுங்க. யாருமே லைக் பண்ண மாட்டேறீங்க, வீடியோ தான் பார்க்குறீங்க. ஒரே அடி தான், வீடியோ தான் பார்க்குறீங்க. வியூஸ் எல்லாம் பார்த்தேன், வியூஸ்லாம் நிறையா வந்துச்சு. அதை பார்க்கும்போது சந்தோஷமாக தான் இருந்துச்சு. ஆனால் வந்து லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைபு ஒன்றுமே வரலை. அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடியோ போட நோட்டிஃபிகேஷன் வேகமாக வரும். அதனால தான் சொல்கிறேன், லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி விட்டுருங்க. எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். இதெல்லாம் இது அயன்லாம் வேஸ்ட்டு. அதை சொல்ல மறந்துட்டேன். இந்த கேமில் மைண்ட் கிராஃப்ட் மாதிரி செத்துட்டோன்னா கூட நம்ம பொருள்லாம் போகாது. அப்படி மைண்ட் கிராஃப்டில் கூட ஒரு மோடு இருக்குது, கீப் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு மோடு இருக்குது. சரி, நான் இந்த இடத்த விட்டு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். டைமண்ட் பிக்கெக்ஸ் எல்லாம் வச்சுருக்கலாம். ஆனால் வந்து யாராக இருந்தாலுமே முன்னாடி காசு இல்லாமல் தான் இருந்திருக்கோம். அப்போ நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுன்னு எனக்கு தான் தெரியும். இந்த டைமண்ட்லாம் கஷ்டப்பட்டு இந்த இடத்துல தான் மைண்ட் பண்ணி எடுத்தேன். கஷ்டப்பட்டு எடுத்தேங்க. எல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கே தெரியும். சரி, நான் ரொம்ப பேசாமல் போயிட்டு நான் முதல்ல வெளியே வந்துட்டு கண்டினியூ பண்ணுறேங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. நம்ம வீடு நல்லா இருக்காது, பரவாயில்ல. ஏன்னா வந்து ஃபஸ்ட்டாக நான் வந்து நான் வந்து வில்லேஜில் இருந்தேன். வில்லேஜில் வந்து இது இருந்துச்சு, அது என்னவோ சொல்லுவாங்களே, எந்தர் போர்த்தலா, அது இருந்துச்சுங்க. அது இருந்ததுனால நான் அங்கேயே வீடு கட்டி அங்கேயே செட்டில் ஆயிருந்தேன். அந்த வீடெல்லாம் எரிஞ்சு நான் பெட்டை வேறு எங்கேயோ செட் பண்ணிட்டேன். அதனால் அந்த இடத்த விட்டு ரொம்ப தூரமாக வந்துட்டேங்க. அதனால் நான் வேறு இடத்துல வந்து வீடு கட்டி அப்சிடியன்லாம் வச்சு கஷ்டப்பட்டு இன்னொன்று போர்த்தல் உருவாக்கிட்டேன். நைட் ஆயிடுச்சு, போய் தூங்கணும். ஓகே, தூங்கி எந்திரிச்சோடனே நம்ம ஃபஸ்ட்டு போயிட்டு எந்திர போர்த்தலுக்குள்ளே போகலாம். நம்மள்கிட்ட இன்வென்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரி ஃபுல்லாக இருக்குது. இது கோல்டை வச்சு ஏதாச்சும் செய்வோங்க. ஏதாச்சும் கோல்டு வச்சு சும்மாவே இருக்குது, கோல்டு வச்சு ஏதாச்சும் செய்வோம். இவ்வளோ இருக்குது. நம்ம பாடியில் என்ன போட்டிருக்கோம்? ஃபஸ்ட்டு ஒரு ஆர்மரும் போடல, கோல்டில் எல்லாத்தையும் வாங்கினேன். அவ்வளோ வச்சுருக்கேன், ஒன்றுமே வாங்காமல் இருக்கேன். எல்லாத்துலேயும் ஒன்று வாங்கி வச்சுட்டேன். என்னது? ஆமாம்ல,
இது எப்படிடா இங்கே போடுறது? இதுக்கு பதிலாக இது எடுத்துப்போம். கோல்டு எடுக்க முடியாதா? சரி, இதை எடுத்து ஃபர்னஸில் போட்டுருவோம். ஃபர்னஸில் போட்டுட்டோன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும்ல. ஃபர்னஸில் போட்டு கோல் வச்சுருவோம். அது எரியட்டும். அது வாட்டுக்கு கிடச்சிருச்சு. இதை எடுத்து பாடிக்கு போட்டுக்கணும். இதுக்குள்ளே போயிட்டு பெரிய போராட்டமாக இருக்குது. ஸோ காய்ஸ், ரெடியா? 3, 2, 1 கோ. ஓகே, வந்தாச்சுங்க. இடத்துக்கு வந்தாச்சுங்க. பாருங்கள், முதல்ல அந்த எந்திரமெல்லாம் எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணுங்க. அதுவே எனக்கு இன்னும் தெரியாதுங்க. ஃபஸ்ட்டு இந்த வழியாக போவோம். நான் பார்த்தீங்கன்னா குட்டி ரோடே போட்டு வச்சுருக்கேன். ஓகே, இந்த வழியாக சும்மா போய் எந்திரமனை பார்த்து ஐயோ க்ரியேட்டிவ் மாதிரி அசால்ட்டாக உடைக்கலாம். டைமண்ட் பிக்சர்ஸ் இருந்தால் இதெல்லாம் ஸ்டார் கிடைக்குது. இதெல்லாம் அடித்தா சரி. ஸ்டாராக முக்கியம் நம்மளுக்கு முக்கியம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எந்திரமனை தான். அவங்கள அடிக்கணும். நம்மளுக்கு அடித்தோன்னா தான் இது கிடைக்கும். யார் அது? ஜெல்லியாக தான் இருக்கும். அந்த ஜெல்லி மண்டை ஓடு. முதல்ல இங்கேருந்து ஹெல்த்தை பாருங்க. ஓ மை காட், இதுக்குள்ளே போய் ஒழிஞ்சுப்போம். ஆஹா, இருந்த சாப்பாடும் போயிடுச்சே. இங்கே பார்த்தீங்கன்னா அடியில் ஒரு இடம் காலி ஆயிட்டேன். சரி, ஓகேங்க, அதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. நம்ம ஓகே வந்தாச்சு. ஓகே, இங்கே என்ன இது மீட் வச்சேனே. ஐயோ, இது பண்ணாமா? ஐயோ, என்ன எப்படி பார்க்குறது? என்னடா வரமாட்டேங்குது? என்னடா அது வரமாட்டேங்குது? ஏதாச்சும் பண்ண மறந்தானா என்ன? இதெல்லாம் வருது எப்படி? இது வருது. அப்போ ஏன் இது மட்டும் உடச்சிட்டேன். ஐயோ, இது எதையாச்சும் கீழே போடணுமே. நம்ம எது வேஸ்ட்டான ஏதாச்சும் பொருள் கீழே போடணும். இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியல. கருமா ஃபர்னஸ் எடுத்து இங்கே வச்சிடலாம். ஐயோ, இது வேறு மறுபடியும் கையில் வந்தது. இங்கே 2 கோல் வச்சுருவோம். இந்த ராபிட் ஐட்டெல்லாம் செஸ்ட்டுக்குள்ளே வச்சுருவோம். தேவையில்லாத பொருள்லாம் செஸ்ட்டுக்குள்ளே வச்சுருவோம். நம்மளுக்கு தேவையான பொருள்லாம் நம்மளே வச்சுக்குவோம். ஓகே, சேடில் வேணும். இது ஹார்ஸுக்கு இது செஞ்சு நம்ம ஏதாச்சும் ஹார்ஸை கண்டுபிடிக்கணுங்க. ஹார்ஸை கண்டுபிடிச்சி ப்ரெட்டுலாம் இருக்குல்ல, ப்ரெட்டுலாம் வேணும். ப்ரெட்டை வச்சு நம்ம இதெல்லாம் செய்யலாமே. வீட்டு செய்ய முடியும்ல ப்ரெட்டை வச்சு. வீட்டு செய்ய முடியாதா? வீட்டு செஞ்சோன்னா வீட்டை வச்சு நம்ம இது ஹார்ஸை இது பண்ணலாம். டேம் பண்ணி வளர்க்கலாம்ல. ஒரே ஒரு ப்ரெட்டு, அது வச்சும் ஒன்றும் பண்ண முடியாது. இதை எடுத்து செஸ்ட்டுக்குள்ளே வை. எல்லாம் வேஸ்ட்டான பொருளாக இருக்கும். அடுத்து ஜாம்பி இது வேணாம். அடுத்து வேறு என்ன வேஸ்ட்லெஸ்? இது போன் மீல்லாம் வேணாம். வேறு என்ன? ஏதாச்சும் நான் மிஸ்டேக் ஏதாச்சும் பண்ணுறேன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு என்னன்னு தெரில, நானே ஏதோ மிஸ்டேக் பண்ணுற மாதிரியே தோணுது. அது அப்புறம் நீங்கள் உங்களுக்கு யாராச்சும் வந்து எந்திரமன் அவங்களாம் எங்கே இருப்பாங்கன்னு சொல்லி தெரிந்தால் சொல்லுங்கள். தேடி ஏன்னா முடியலை. இது ஸ்டோன் பிக்கர், இது ஸ்வாட் எடுத்துப்போம். டைமண்ட் ஸ்வாட் எடுத்து யூஸ் பண்ணிப்போம். மேப்பு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். உங்கள் வீடு பாருங்கள், மொட்டை மாடி வேறு இருக்குல்ல, அதை காற்றலாம்ல உங்கள்கிட்ட. சரி இருங்க காற்றுவோம். எங்கள் வீடு எங்கே? இன்னும் கத்தலை முழுசாக. கத்திட்டு நான் வந்து உங்கள்கிட்ட அப்புறம் அடுத்த வீடியோவில் காட்டுறேன். அடுத்த வீடியோ போட்டேன்னா வந்து அடுத்த வீடியோவில் காட்டுறேன். கோல்டு கையில் வச்சுப்போம், அதுதான் ஒன்றுமே பண்ணாது. பார்த்து இதாங்க பார்த்தீங்களா, வில்லேஜஸ் மாதிரி வச்சுட்டேன்.
சும்மா வில்லேஜர்ஸ் மாதிரி சீனாக இருக்கட்டும். இப்படி இருக்குது. மேலெல்லாம் இன்னும் ரூஃப்லாம் போடலை. இந்த மேப் அவ்வளோலாம் விளாடல, அதனால தான். சரி ஓகே. நம்ம வந்து உங்கள்கிட்ட சொல்ல மறந்தேன், இங்கே ஒரு பெரிய கேவ் இருக்குங்க. அந்த பெரிய கேவுக்கு போவோம். ஐயோ அந்த பெரிய கேவுக்கு போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். அது சூப்பராக இருக்கும் அந்த கேவு. பார்த்தீங்கன்னா அந்த பெரிய கேவுக்கு வந்தாச்சு. இதுக்குள்ளே எப்படா போவேன், எப்படி போவேன் அப்படின்லாம் கேட்காதீங்க. இதுக்குள்ளே நான் போகிறதுக்கு ஒரு ட்ரிக்கே வச்சுருக்கேன். இங்கே தண்ணியாக இருக்குங்க. இந்த தண்ணி இருக்கா? ஓய், தண்ணியில் குடிச்சா ஒன்றும் ஆகாதுல்ல. அந்த பிளானிங்கோடு தான் நான் டெய்லியும் இந்த கேவுக்குள்ளே வருவேன். இந்த மேப்பில் என்ன யூடியூபோட ஆர்வத்தில் மறந்துட்டேன். என்ன பண்ணுறது? ஓய் ஜம்ப்பு இங்கே ஒரு பிளாக் வைக்கணும். ஓகே, மறக்காமல் லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி விட்டுருங்க. ஐயோ மறக்காமல் லைக்கு ஷேர்லாம் பண்ணிடுங்க கைஸ். எப்பா ஜஸ்ட்டு மிஸ்ஸு, நேற்று செத்துருப்பேன். ஹெல்த் வேறு இல்லை. ஏய் ஜம்ப்பு என்னடா அது? இப்போ என்ன பண்ணுவேன்? இப்போ இப்படி அப்படி 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 இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ குட்டியான சண்டு மாதிரி போகுது. ஐயையோ, முத்து சண்டோட முடிச்சிட்டேங்க. சரி, நான் புதுசாக இருக்கேன்னு தாங்க வந்தேன் இந்த இடத்துக்கு. இது வரைக்கும் இந்த இடத்துக்கு வந்ததில்ல. நான் வந்து வேறு இடம் இந்த வழியாக போவேன். ஆனால் சும்மா யூடியூப்காக சும்மா பண்ணுவோமே, இந்த வழியாக போய் பார்ப்போமேன்னு போனேன். இந்த வழியாக நான் போனதே இல்லை. இந்த வழியாக தான் டெய்லியும் போவேன். ஓகே, இங்கே தண்ணி தான் இருக்கும். அதை குதிச்சு போகணும். சரி இருங்க, ஏதாச்சும் நான் லாவாவாக இருக்கும் அந்த இடத்துக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேங்க. பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பக்கத்தில் வந்துட்டேங்க. பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த லாவா இருக்கிற இடம் எங்கேன்னு தெரில. பாருங்கள், 64 கோபிள் ஸ்டோன்னு 2 வாட்டி எடுத்திருக்கேன். இப்போ வந்து இந்த பாருங்கள், இந்த இது டைமண்ட் பிக்காக்ஸே போகுது. அந்த அளவுக்கு கிரைண்ட் பண்ணி உள்ள எங்கே வழி மறந்துட்டேன். அதனால நான் என்ன பண்ணிட்டேன், வேறு வழி இல்லாமல் நான் பண்ணியிருக்க முடியுது தான் வந்து இது. அதாச்சும் வே பாயிண்ட் வச்சுருக்கேன். அது வந்து மைண்ட் கிராஃப்டில் கிடையாது, ஆனால் இந்த கேமில் இருக்குது. வே பாயிண்ட்டு அப்படின்னு ஒன்று வச்சோன்னா அது எங்கே இருக்குது அப்படிங்கிறனா அந்த வழி அப்படியே மார்க் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த காற்று தான் அந்த வழி அப்படியே காட்டும். அந்த வழிக்கு எப்படி போகிறது வழி தெரியாமல் நான் வாத்துக்கு இந்த வழியாக போயிடுறேன், அப்படியே ஷார்ட்கட் வழியாக. இன்னும் பாருங்கள் 45 சென்டிமீட்டரா அந்த மாதிரி இருக்குது சம்திங் என்னமோ. அப்படியே நானும் ட்ரெயின் பண்ணிகிட்டே போகிறேன். ரொம்ப தூரம் போயிட்டே இருக்கேன். வர மாதிரியே தெரியலை. எவ்வளோ நேரம் நானும் ட்ரெயின் பண்ணேன், அவ்வளோ கஷ்டப்படுறேன். உங்களுக்காக இதுக்காக ஒரு லைக் மட்டும் போட்டுவிடுங்க ப்ளீஸ். இது வரைக்கும் வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, இந்த சைடு பேசிட்டு எனக்கு தெரிஞ்ச இன்றைக்கி கூட டைமண்ட் பிக்கெக்ஸ் போயிடும்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் வந்திருக்கு டைமண்ட் பிக்கெக்ஸு. ரொம்ப ஒர்த்து தான். நீங்கள் டைமண்ட் எடுத்தீங்கன்னா தாராளமாக செய்வாங்க. டைமண்ட் பிக்கெக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே இது அவ்வளோதான். பக்கத்தில் தான். ஓகே, டூ இட். ஓகே எஸ், 28 மீட்டர் தான். இன்னும் எவ்வளோ மீட்டர் பக்கத்தில் வந்துச்சு? 25 தான். அவ்வளோதான். நான் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். காய்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் இங்கே வீட்டுக்கே வந்திருக்கேன். இப்படியே தோண்டி வேணா மேப்பில் காத்துறேன் பாருங்கள். இந்த பாருங்கள், பார்த்துக்கோங்க. எங்கள் வீட்டுக்கே, அதாச்சும் நான் கட்டியிருக்கிற வீட்டுக்கே வந்துட்டேன். அங்கேருந்து தெரியுதா, அங்கேருந்து இப்போ இங்கே வரைக்கும் கிரைண்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன் இவ்வளோ நேரம். அப்போலாம் யோசிச்சுக்கோங்க. டைமண்ட் பிக்கெக்ஸோட இதை பாருங்கள், 13 மீட்டர் தான் இருக்குது. இன்னும் எனக்கு தெரிஞ்ச போயிடுங்க. டைமண்ட் பிக்கெக்ஸ் இதுக்காக சாக்ரிஃபை பண்ண போகிறேன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. அப்போ ஓகே, 9
8 தான் நினைக்கிறேன். இல்லை 8 அவ்வளோதான். இல்லை நான் இதை யூஸ் பண்ண மாட்டேன். நான் இது அயன் பிக்கெக்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். பயமாக இருக்குது. டைமண்ட் பிக்கெக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தது. டைமண்டை மைன் பண்ணி கிட்டத்தட்ட 6 டைமண்ட் அந்த இடத்துல கஷ்டப்பட்டு மைன் பண்ணி எடுத்தேன். இப்போ போகிற இடம்ல லாபாவாக இருக்குன்னு சொல்லணும். அந்த என்னது இவ்வளோ நேரம் இங்கே தானே காத்துச்சு. அதானே பார்த்தேன். என்னடா திடீர்னு இங்கே காத்துட்டேன். இது பாருங்கள், இது கொஞ்ச நேரம் கூட நிற்கல பார்த்தீங்களா அயன் பிக்கெக்ஸு. அதான் சொல்கிறேன், டைமண்ட் பிக்கெக்ஸ் வந்து ரொம்ப ஒர்த்தாக தான். மேலே போகணுமா? இல்லை மேலே போக சொல்லுது. ஒருவேளை வீடு இருக்குமோ? வீடு இருந்துச்சுன்னா நான்லாம் என்ன பண்ணுவேனே தெரியாது. போச்சுங்க. ஏங்க வீடு இருக்குங்க. இதை பாருங்க. ஐயோ, இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் நினச்சேன் அந்த லாபா இடத்த தான் நான் லாஸ்ட் டைமாக வந்து இது நியூ வே பாயிண்ட் போட்டிருக்கேன். அது ஐ திங்க் அந்த அளவுக்கு பார்த்தீங்களா 228 மீட்டருன்னு காத்துதா. அதுதான் அந்த வே பாயிண்ட்டுன்னு நினைக்கிறேன். நான் வந்து இந்த வே பாயிண்ட்டுக்கு வந்துட்டேங்க. சரி, ஓகே, இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். பாய் ஃப்ரம் ஆர்ஜிடி. பாய் 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 பாய். இந்த மாதிரி என்னென்ன கேம் வேணும் இதோட நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது வந்து எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச கேமுங்கிறனால தான் நானும் இதை போட்டிருக்கேன். ஓகே, பாய்.